இணைவு பரிசீலனை correlation analysis. இவ்வீடியோவின் மூலமாக நீங்கள் எண்கணித மாறிகளுக்கு இடையிலான இணைவினை பரிசீலனை செய்யும் படிமுறையினை விளங்கிக் கொள்ள முடியும். SPSSல் மேற்கொள்ளப்பட்ட இணைவு பரிசீலனை வெளியீட்டினை அடிப்படையாக கொண்டு கருதுகோள் பரிசீலனை மேற்கொண்டு முடிவுகளை எவ்வாறு எழுதலாம் என்பது பற்றியும் விளங்கிக் கொள்ள முடியும். பொதுவாக ஆய்வாளர்கள் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாறிகளுக்கு இடையிலான தொடர்பு நிலையினை அறிந்து கொள்ள விரும்புவார்கள். இத்தொடர்பு நிலையினை வெளிப்படுத்துவதில் மாறிகளுக்கு இடையிலான இணைவு குணகத்தின் வலுவான தன்மை தீர்மானிக்கும். மாறிகளுக்கு இடையிலான வலுவான இணைவுத்தன்மையானது அதனது இணைவு விகிதத்தில் தங்கியுள்ளது. இவ்விணைவு விகிதமானது இணைவு பரிசீலனை மூலம் பெறப்படும். இணைவு குணகத்தை கோரிலேஷன் கோஎஃபிஷியன்டை அடிப்படையாக கொண்டு மாறிகளுக்கு இடையிலான இணைவு நிலையினை அடையாளம் காண முடியும். இணைவு பரிசீலனை மேற்கொள்ளப்பட வேண்டிய எண்கணித மாறிகள் வீத அளவீட்டு அல்லது இடைவெளி அளவீட்டு முறையில் அளவீடு செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். உதாரணமாக விலைக்கும் கேள்விக்கும் இடையிலான தொடர்பானது எதிர்க்கணிய இணைவாக காணப்படும். விலை அதிகரிக்கும் போது கேள்வி குறைவடையும், விலை குறையும் போது கேள்வி அதிகரிக்கும். எனவே விலைக்கும் கேள்விக்குமான இணைவு குணகமானது எதிர்க்கணிய பெறுமதியை கொண்டிருக்கும். இணைவு குணகம் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். இணைவு குணகமானது 2 எண்கணித மாறிகளுக்கிடையே நிலவும் சீரான இணைவினை அளவீடு செய்வதற்கான கணித பெறுமதியாகும். இணைவு குணக பெறுமதியானது சக ஒன்றிலிருந்து சக 1 வரையான பெறுமானங்களை எடுக்கும். இங்கு சக 1 என்பது XY ஆகிய 2 மாறிகளுக்கிடையே நிலவுகின்ற சீரான நேர்க்கணிய இணைவினை விளக்கும். அதாவது X அதிகரிக்கும் போது Y அதிகரிக்கும், X குறையும் போது Y குறையும். பூஜ்ஜிய பெறுமதியான இணைவு குணகமானது XY ஆகிய 2 மாறிகளுக்கிடையே ஒரு இணைவும் இல்லை, ஒரு தொடர்பும் இல்லை என்பதை குறிக்கும். அதேவேளை சய 1 இணைவு குணக பெறுமதியானது XY ஆகிய 2 மாறிகளுக்கிடையே நிலவும் எதிர்க்கணிய இணைவு நிலையினை குறித்து நிற்கும். இங்கே காட்டப்பட்டுள்ள படமானது மாறிகளுக்கிடையே நிலவுகின்ற இணைவு குணக பெறுமதியின் வெவ்வேறுபட்ட நிலையினை காட்டுகின்றது. இங்கே இணைவு குணகமானது பூஜ்ஜிய பெறுமதியை கொண்டிருக்கும் போது அங்கே எந்த ஒரு இணைவும் இல்லை என்கின்ற முடிவை பெறலாம். சய 1 பெறுமதியை எடுக்கும்போது மாறிகளுக்கிடையே முழுமையான எதிர்க்கணிய இணைவு காணப்படுகின்றது என்னும் முடிவை பெறலாம். அதேவேளை சக 1 என்று காணப்படும் போது அதை முழுமையான நேர்க்கணிய இணைவு உள்ளதாக கருத முடியும். அதேவேளை பெறுமதியானது சய 0.5 ஆக, அதாவது 50 ஆக காணப்படும் போது நடுத்தர எதிர்க்கணிய இணைவு நிலை என குறிப்பிட முடியும். அதேவேளை இவ்விணைவு குணகமானது 0.5ற்கு அதிகமாகவும் 1ற்கு குறைவாகவும் காணப்படும் போது பலமான எதிர்க்கணிய இணைவு நிலை என குறிப்பிட முடியும். அதேவேளை இணைவு குணகமானது 0.5ஐ விட குறைவாகவும் அது 0 அண்மித்ததாகவும் அமையும் போது பலமற்ற எதிர்க்கணிய இணைவு நிலை என குறிப்பிட முடியும். இங்கே இணைவு குணகமானது எதிர்க்கணிய பெறுமதியை பெறும்போது அது 0.5க்கும் 0க்கும் இடையிலே எதிர்க்கணிய பெறுமதியை எடுக்கும்போது இங்கே பலமற்ற எதிர்க்கணிய இணைவு நிலை காணப்படுவதை குறிப்பிட முடியும். அதேவேளை இணைவு குணகமானது 0 விட அதிகமாகவும் 0.5 50% விட குறைவாகவும் அமைந்து அது நேர்க்கணிய பெறுமதியை கொண்டிருக்கும் போது பலமற்ற நேர்க்கணிய இணைவு என்று குறிப்பிடப்பட முடியும். அதேவேளை இணைவு குணக பெறுமதியானது 0.5 50% காணப்படும் போது நடுத்தர நேர்க்கணிய இணைவு எனவும், இது 0.5ஐ விட அதிகமாகவும் 1ற்கு குறைவாகவும் நேர்க்கணிய பெறுமதியை பெறும்போது பலமான நேர்க்கணிய இணைவு எனவும் குறிப்பிட முடியும். SPSSல் 3 விதமான இணைவு குணகங்கள் காணப்படுகின்றன. இணைவு பரிசீலனையை அறிமுகம் செய்த புள்ளிவிவரவியலாளர்களின் பெயரின் அடிப்படையில் இணைவு குணகங்களும் காணப்படுகின்றன. பியர்சன், ஹெண்டல், டயூப், ஸ்பியர்மன்ஸ் போன்ற இணைவு குணகங்கள் காணப்படுகின்றன. பியர்சன்ஸ் இணைவு குணகமானது தொடர் எண்களுக்கு பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. ஏனைய 2 இணைவு குணகங்களும் வரிசைப்படுத்தப்பட்ட மாறிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இங்கே நாம் இணைவு குணகம் ஒன்றை அல்லது இணைவு பரிசீலனை ஒன்றை மேற்கொள்வதற்கு பின்வரும் எடுகோள்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். XY 2 மாறிகளும், நாம் இணைவு பரிசீலனை மேற்கொள்ள இருக்கின்ற 2 மாறிகளும் சாதாரண தரவு பரம்பலை கொண்டிருக்க வேண்டும். அதேவேளை X மாறியானது எழுமாற்று மாறியாக
அதாவது ரெண்டம் வேரியபிளாக கொள்ளப்படும். இங்கே மாறிகளின் தன்மையை பற்றி பார்ப்போம். பொதுவாக இணைவு பரிசீலனையானது இரண்டு மாறிகளுக்கு இடையிலான இணைவுத்தன்மையை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படலாம். இணைவு பரிசீலனை மேற்கொள்ளப்படும் மாறிகள் இடைவெளி அல்லது வீத அளவீட்டு முறையில் அளவிடப்பட்டதாக இருத்தல் வேண்டும். உதாரணமாக வயது, நிறை, வருமானம், லாபம் என்பவற்றை குறிப்பிட முடியும். இணைவு பரிசீலனையானது பொதுவாக இரண்டு விதமாக பிரிக்கப்படலாம். ஒன்று இரு மாறிகளுக்கான இணைவு பரிசீலனை மற்றும் பகுதி இணைவு பரிசீலனை, பைவேரியட் கோரிலேஷன் அண்ட் பார்ஷியல் கோரிலேஷன். இங்கே இரு மாறி இணைவு பரிசீலனை பற்றி பார்ப்போமாயின், இது இரண்டு எண்கணித மாறிகளுக்கு இடையிலான இணைவு நிலையினை கண்டறியும். இதன் போது ஏனைய காரணிகள், அதாவது இந்த இரண்டு மாறிகளின் இணைவில் செல்வாக்கு செலுத்துகின்ற ஏனைய காரணிகள் எதுவும் இங்கே கவனத்தில் கொள்ளப்பட மாட்டார். உதாரணமாக மாணவர்களுடைய வரவு ஒழுங்குக்கும் அவர்களது கல்வி பெறுபவருக்கும் இடையிலான இணைவினை பரிசீலனை செய்யும் போது ஏனைய காரணிகளான கற்கும் சூழல், கற்பிப்பவர்களின் தரம் என்பன கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. இங்கு ஏனைய காரணிகள் கவனத்தில் கொள்ளப்படாது விடப்படுவதால் மாணவர்களின் வரவு ஒழுங்கிற்கும் அவர்களது கல்வி பெறுபவருக்கும் இடையிலான இணைவு மிகவும் வலிமையாக காணப்படும். ஆனால் மாணவர்களுடைய வரவு ஒழுங்கிற்கும் அவர்களது கல்வி அடைவு மட்டத்திற்கும் இடையிலான இணைவு ஏனைய காரணிகளால் செல்வாக்கு செலுத்தப்படும் என்பது உண்மையாகும். இதனால் இத்தகைய செல்வாக்கு செலுத்தக்கூடிய வேறு காரணிகளை கவனிக்காமல் அல்லது கட்டுப்படுத்தாமல் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகளின் பிழையான முடிவுகளை குறைப்பதற்கு குறித்த இணைவு நிலையின் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏனைய காரணிகளை கட்டுப்படுத்தி இணைவு குணகத்தை கணிப்பீடு செய்தல் பகுதி இணைவு பரிசீலனை, பார்ஷியல் கோரிலேஷன் எனப்படும். இவ்விரண்டு விதமான இணைவு பரிசீலனையை நாம் எவ்வாறு SPSS மேற்கொள்ளலாம் என்பதை பற்றி பார்ப்போம். இங்கே உதாரணம் ஒன்று தரப்பட்டிருக்கிறது. ஆய்வாளர் ஒருவர் பல்கலைக்கழக மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகள், அவர்களுடைய தொடர்பாடல் திறன், நுண்ணறிவு திறன், பொதுத்திறன், பொது அறிவு என்பவற்றிற்கும் அவர்கள் பட்டப்படிப்பின் பின் பெற்றுக்கொள்ளும் வருடாந்த சம்பளத்திற்கும் இடையே தொடர்பு காணப்படுகின்றதா, இணைவு நிலை காணப்படுகின்றதா என்பதை தீர்மானிப்பதற்கு விரும்புகிறார். இவர் 25 பட்டதாரிகளிடமிருந்து மேற்குறிப்பிட்ட தரவுகளை பெற்றுக்கொண்டு இம்மாறிகளை SPSS பதிவு செய்து இணைவு குணகத்தை கணிப்பீடு செய்வதற்கு விரும்புகிறார். இங்கே தரவானது பதிவு செய்யப்பட்டு SPSS காணப்படுகிறது. இங்கே நாம் முதலில் இரு மாறி இணைவு பரிசீலனையை பற்றி பார்ப்போம். இங்கே ஏனைய காரணிகள் எதையும் கட்டுப்படுத்தாமல் இரு மாறிகளுக்கான இணைவு பரிசீலனையை பற்றி பார்ப்போம். முதலில் இதற்காக நீங்கள் அனாலிசிஸ் என்பதை கிளிக் செய்யவும், பின்னர் கீழே தோன்றும் பல்வேறு வகைக்குள் கோரிலேட் என்பதை கிளிக் செய்யவும், பின்னர் பைவேரியேட் என்பதை கிளிக் செய்யவும். இதன் போது தோன்றுகின்ற டயலாக் பாக்ஸ் இதில் நீங்கள் இணைவு பரிசீலனை மேற்கொள்ள வேண்டிய மாறிகளை தெரிவு செய்து இடம் மாற்றுதல் வேண்டும். இங்கே உதாரணமாக நாம் தெரிவு செய்திருக்கின்ற இரண்டு மாறிகளானவை மாணவர்களுடைய புள்ளிகளும் அவர்களுடைய வருடாந்த சம்பளமும். இரண்டு மாறிகளுக்கும் இடையே தொடர்புகள் அல்லது இணைவு காணப்படுகின்றதா என்பதை நாம் கண்டுகொள்ள இருக்கிறோம். ஆனால் இங்கே நாம் எந்த ஒரு ஏனைய காரணிகளையும் கட்டுப்படுத்தவில்லை. இப்பொழுது நாம் ஓகே என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இங்கே வெளியீடு பெறப்பட்டிருக்கின்றது. இங்கே வெளியீடை அடிப்படையாக கொண்டு நாம் முடிவுகளை மேற்கொள்ள முடியும். இங்கே வருடாந்த சம்பளத்திற்கும் மாணவர்களுடைய புள்ளிகளுக்கும் இடையிலான அந்த இணைவானது 0.702 காணப்படுகிறது. அதாவது 70% காணப்படுகிறது. நேர்கணிய நிலை 70% காணப்படுகிறது. இங்கே எவ்வாறு கருதுகோளை எழுதி அதனை பரிசீலனை செய்ய முடியும் என்று பார்ப்போம். கருதுகோளானது பின்வருமாறு எழுதப்படலாம். பூச்சிய கருதுகோளானது மாணவர்களின் புள்ளிகளுக்கும் அவர்களுடைய வருடாந்த சம்பளத்துக்கும் இடையே இணைவு இல்லை. இங்கே இரண்டு மாறிகளுக்கும் இடையே எந்த ஒரு இணைவும் இல்லை என்று பூச்சிய கருதுகோளானது குறிப்பிடுகிறது. மாற்று கருதுகோளானது மாணவர்களின் புள்ளிகளுக்கும் அவர்களுடைய வருடாந்த சம்பளத்துக்கும் இடையே குறிப்பிடத்தக்க இணைவு உண்டு என்று குறிப்பிடுகிறது. இங்கே பெறப்பட்ட வெளியீட்டில் காணப்படும் இணைவு குணகம் 0.702 மாணவர்களின் புள்ளிகளுக்கும் அவர்களுடைய வருடாந்த சம்பளத்திற்கும் இடையே 70% இணைவு காணப்படுகின்றது என்பதை குறிக்கிறது. அதே நேரம் அதன் பொருண்மை பெருமானமானது 0.000 ஆகும். இது பொருண்மை நிகழ்தகவு மட்டம் 0.05 விட குறைவானதாகும். எனவே பூச்சிய கருதுகோளானது நிராகரிக்கப்பட்டு மாற்று கருதுகோளானது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதன்படி மாணவர்களின் புள்ளிகளுக்கும் அவர்களுடைய வருடாந்த சம்பளத்துக்கும் இடையே இணைவு காணப்படுகிறது. அந்த இணைவானது 70% இணைவாகவும் காணப்படுவதாக நாம் இங்கே விளக்க முடியும். 70% இணைவு என்பது 50% அதிகமாகவும் 100% விட குறைவாகவும் இருப்பதால் 70% பலமான நேர்கணிய இணைவு என்பதை நாம் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும்.
அடுத்ததாக நாம் பகுதி இணைவு பரிசீலனை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்று பார்ப்போம். இங்கு மாணவர்களுடைய வருடாந்த சம்பளத்திற்கும் அவர்களுடைய புள்ளிகளுக்கும் இடையே தொடர்பினை பார்க்கும்போது ஏனைய காரணிகளான தொடர்பாடல் திறன், பொது அறிவு, நுண்ணறிவு திறன் ஆகியவற்றை நாம் கட்டுப்படுத்துவோம். ஏனெனில் இங்கே பகுதி இணைவு பரிசீலனை பற்றி பார்ப்போம். இங்கு மாணவர்களுடைய வருடாந்த சம்பளத்திற்கும் ஏனைய காரணிகளான தொடர்பாடல் திறன், புள்ளிகள், பொது அறிவு, நுண்ணறிவு திறன் ஆகியவற்றிற்கிடையிலான தொடர்பினை எந்த ஒரு காரணிகளையும் கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசீலனை செய்தோம். இது இருமாறி பரிசீலனை எனப்படும். இங்கே மாணவர்களுடைய புள்ளிகளுக்கும் வருடாந்த சம்பளத்துக்கும் இடையிலான இணைவு நிலையானது ஏனைய காரணிகள் எதையும் கட்டுப்படுத்தாமல் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் பகுதி இணைவு பரிசீலனையில் வருடாந்த சம்பளத்திற்கும் மாணவர்களுடைய புள்ளிகளுக்கும் இடையிலான தொடர்பினை கணிக்கும் போது மாணவர்களுடைய வருடாந்த சம்பளத்தினை தீர்மானிக்கும் ஏனைய காரணிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து இணைவு குணகத்தை கணிப்பிட முடியும். இதற்கான படிமுறையானது முதலில் நீங்கள் அனாலிசிஸ் என்பதை கிளிக் செய்யவும், பின்னர் கோரிலேட் என்பதை கிளிக் செய்யவும், பார்ஷியல் என்பதை தெரிவு செய்யவும். இதன் போது ஒரு டயலாக் பாக்ஸ் தோன்றும். இதில் எந்த 2 மாறிகளுக்கான இணைவு குணகம் கணிப்பிடப்பட வேண்டுமோ அம்மாறிகளை தெரிவு செய்து இடம் மாற்றுதல் வேண்டும். இங்கு வருடாந்த சம்பளம், மாணவர்களது புள்ளிகள் இரண்டையும் தெரிவு செய்ய வேண்டும். பின்னர் எத்தகைய காரணிகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு செல்ல வேண்டுமோ அக்காரணிகளை தெரிவு செய்து கண்ட்ரோலிங் ஃபோர் என்னும் பெட்டிக்குள் மாற்றுதல் வேண்டும். இங்கே நாம் நுண்ணறிவு திறனை கட்டுப்படுத்துவோம். நுண்ணறிவு திறனை கட்டுப்படுத்தி மாணவர்களுடைய புள்ளிகளுக்கும் அவர்களுடைய வருடாந்த சம்பளத்துக்கும் இடையிலான இணைவு நிலையை பார்ப்போம். எனவே நுண்ணறிவு திறனை கட்டுப்படுத்தி பின்னர் ஓகே என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது பகுதி இணைவு பரிசீலனைக்கான வெளியீடுகள் பெறப்பட்டுள்ளன. இணைவானது 0.333ஆகவும் அதேவேளை பொருண்மை பெறுமதியானது 0.112ஆகவும் காணப்படுகிறது. கருதுகோளை பின்வருமாறு எழுத முடியும். பூச்சிய கருதுகோளானது மாணவர்களது நுண்ணறிவு திறனை கட்டுப்படுத்தும் போது அவர்களது புள்ளிகளுக்கும் சம்பளத்துக்கும் இடையே தொடர்பு இல்லை. அதேவேளை மாற்று கருதுகோளானது மாணவர்களது நுண்ணறிவு திறனை கட்டுப்படுத்தும் போது அவர்களது புள்ளிகளுக்கும் சம்பளத்துக்கும் இடையே தொடர்பு உண்டு, இணைவு உண்டு என்பதாகும். இங்கே வெளியீட்டை அடிப்படையாக கொண்டு பார்த்தால் இங்கே 0.33ஆக காணப்படுகிறது இணைவு குணகம், 33% இணைவு குணகம் காணப்படுகிறது. ஆனால் பொருண்மை பெருமானத்தை எடுத்துக்கொள்வோமாயின் இது 0.112ஆக காணப்படுகிறது. இது பொருண்மை மட்டம் 0.05 விட அதிகமாக காணப்படுவதால் நாம் மாற்று கருதுகோளை நிராகரித்து பூச்சிய கருதுகோளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே பூச்சிய கருதுகோளை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் என்றால் நுண்ணறிவு திறனை நாம் கட்டுப்படுத்தி கொண்டு மாணவர்களுடைய புள்ளிகளுக்கும் வருடாந்த சம்பளத்துக்கும் இடையிலான தொடர்பினை பார்க்கும்போது இத்தொடர்பு நிலையானது இங்கே குறிப்பிடத்தக்க அளவு இல்லை என்ற முடிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே இணைவு நிலையானது ஒரு குறிப்பிட்டு கூறக்கூடிய நிலையில் இல்லை என்கின்ற முடிவை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது. அதேவேளை இந்த நுண்ணறிவு திறனை நாம் கட்டுப்படுத்தாமல் இந்த இணைவு குணகத்தை கணித்த போது அங்கே 70% தொடர்பும் அதே நேரம் ஒரு முக்கியமான தொடர்பு நிலையினையும் நாம் அறிந்தோம். ஆனால் நுண்ணறிவு திறனை கட்டுப்படுத்தும் போது சம்பளத்திற்கும் புள்ளிகளுக்குமான தொடர்பானது ஒரு குறிப்பிடத்தக்க தொடர்பாக இல்லாமல் மிகவும் குறைந்த நிலையில் காணப்படுகின்றது என்ற முடிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இங்கே நுண்ணறிவு திறனை நாம் கட்டுப்படுத்தாமல் இருக்கும்போது மாணவர்களுடைய புள்ளிகளுக்கும் வருடாந்த சம்பளத்துக்கும் இடையிலான அந்த இணைவினை நுண்ணறிவு திறன் செல்வாக்கு செலுத்தி அந்த இணைவு நிலையில் அதிகரிப்பை ஏற்படுத்தி உள்ளது என்கின்ற முடிவை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது. இவ்வீடியோவில் நீங்கள் இணைவு பரிசீலனை என்றால் என்ன என்பது பற்றியும் SPSSல் இருமாறி இணைவு பரிசீலனை மற்றும் பகுதி இணைவு பரிசீலனை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பது பற்றியும் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற வெளியீடுகளை அடிப்படையாக கொண்டு எவ்வாறு கருதுகோளை பரிசீலனை செய்து முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்பது பற்றியும் விளங்கிக் கொண்டீர்கள். அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.